பிரைஸ் லார்ட். சங்கீதம் 23:4-5 இப்படியாய் சொல்லுகிறது: நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்தின் பிரகாரமாக தேவரீர் உங்களோடு கூட இருந்து இந்த உலகம் உங்கள் மேல் சொல்லப்பட்டிருக்கிற பழியை தேவன் தாமே எடுத்து போடுவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் உங்கள் மேலே போடப்பட்டிருக்கிற அந்த பழியானது அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அது ஒருத்தரோட ஏவுதல்னால போடப்பட்டிருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனாலும் தெரியாமலே நிறைய பேர் அதை விமர்சிக்கிறாங்க. அப்படிங்கிற நேரத்தில் அது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கடந்த ஓரிரு தினங்களாக பார்க்கும் பொழுது உங்களை பற்றி தெரியாதவங்க, உங்களை பற்றி யாருன்னே புரியாதவங்களுக்கெல்லாம் அவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன ரியல் சுச்சுவேஷன் அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் விவாதிக்கிறாங்க அதை பற்றி. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இது ஒரு நாள் மாறும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள்லாம் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை நிச்சயமாக கொண்டு வந்து மறுபடியும் இந்த ஊழியத்தில் நிறுத்துவார். ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு செய்வோம். ஸோ கர்த்தர் தான் இந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஸோ இந்த உலகம் சொன்ன எல்லா பொய்யான மொழிகளும் உங்கள் பேரை வந்தாலும் நீங்கள் அதை குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் செய்யாத வரைக்கும், அந்த மாதிரி எந்த தப்புகள் நடக்காத வரைக்கும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் யாரை நம்பலாம்? மனுஷனுடைய உதவியை விருதா? அது ஆக்சுவலாக அது நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நம்ம அவரை நம்புவோம், அவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று நான் நம்புகிறேன். மனுஷனை நம்ப வேண்டாம், ஏன்னா அவங்க எந்த நேரத்துலையும் நம்மளை கைவிட்டுறலாம். தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பது தான் நலம். அதுவே பெரிய பாக்கியம் நமக்கு. நீங்கள் கவலை கொள்ளாமல் இருங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் நீங்கள் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்புவீங்க. இந்த சத்துருக்களுக்கெல்லாம் முன்பாக உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அவரே உங்கள் கூட வருவார். அவரே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் தைரியமாக இருங்க. நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கோம். எங்களோட அனுதின ஜெபங்களில் உங்களை நினச்சி பார்க்குறோம். எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருந்திருந்தால் நாங்கள் உங்களுக்காக எங்கள் பையனுக்காக ஜெபம் பண்ணாமல் இருப்போமா? இல்லை எங்கள் வீட்டு ஒரு பையன் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஊர் சொன்னாங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணாமல் இருப்போமா? கண்டிப்பாக ஜெபிப்போம். ஸோ இது உண்மையோ பொய்யோ இதாக வேணா இருக்கலாம், அது அரசாங்கம் முடிவு பண்ணி சொல்லட்டும். நமக்கு நடுவில் இருக்கிற இந்த செய்திகள், நியூஸ் சேனல் எல்லாரும் போட்டு விவாதிக்கிறாங்க. யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க எல்லாரும் போட்டு விவாதிக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு பசங்க இருந்து, நம்ம வீட்டில் ஒரு பையன் இருந்து இப்படி நடக்கிறாங்கன்னா அதை நம்ம நம்புவோமா? அதை நம்ம எடுத்த உடனே டிசைட் பண்ணிடுவோம். அதை டிசைட் பண்ணிடுவோமா? ஆமாம் இவன் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட முடியுமா? ஸோ எல்லாரும் அந்த ஒரு பார்வையில் பாருங்கள். தயவு செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இனி வரும் நாட்களில் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட இருக்கோம். தேவன் தாமே இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். நான் நம்புகிறேன். ஒரு காலம் வீணாக போக மாட்டோம் யாருமே. ஸோ இயேசுவை பற்றி அறியாத, இயேசுவை பற்றி தெரியாத பல பேர் இதை விவாதிக்கிறாங்க. அப்படிங்கிற நிலைமையில் மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்குது.
இருந்தாலும் கூட ஒரு காலம் வந்து இயேசுவின் பேர் நான் தூஷிக்கப்படாதபடிக்கு இந்த காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்ற நம்பிக்கையில் நான் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். கர்த்தர் தாமே இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். ஆமென்.